எந்த வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களோ அந்த வீட்டுல குபேரன் குப்புறப்படுத்திட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லுவானா? பெத்தவளுக்கு சமைச்சு போட்டா செத்தப்புற ஸ்வர்க்கம், கட்டினவளுக்கு சமைச்சு. ஹாய், வெல்கம் பேக் டு தமிழா ஈட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராகி உப்பு உருண்டை. ராகி உப்பு உருண்டை ஏன் உப்புன்னு சொல்லணும்னா இதுல சீனி வச்சும் பண்ணுவாங்க. நம்ம வந்து உப்பு வச்சு பண்றதுனால இது ராகி உப்பு உருண்டை. இந்த ராகி உப்பு உருண்டைக்கு தேவையானது என்னன்னா ராகி மாவு, அப்புறம் கான், மிளகா, மல்லி இலை, கடுகு, பெரிய உள்ளி, கேரட், அதுக்கப்புறம் கேரட்டை ஸ்லைஸ் பண்றதுக்கான ஸ்லைசர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல தாளிசம் பண்ண போறோம். தாளிசம்னா நமக்கு லைட்டா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டா இப்போ தாளிச்சு எடுக்க போறோம். நம்ம அதை தாளிச்சு எப்படி எடுக்கங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேரட்டையும் பல்லாரியும் பெரிய உள்ளியையும் நம்ம திருவிக்கலாம், நறுக்கிக்கலாம். வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் மிளகாவையும் நல்லா பொடிசா வெட்டிக்கிறோம். இல்லையும் பொடிசா வெட்டிக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம நல்லா திருவிடுறோம். இப்போ காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பு ஆன் பண்ணி கடுகை தாளிக்க போறோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பை பத்தி வச்சாச்சு, சட்டி காஞ்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு முதல்ல வெங்காயம், நம்ம வெட்டி வச்ச பெரிய உள்ளி, மல்லி இலை, மிளகா, அதுக்கப்புறம் 2 தலை கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு விட்டுட்டு லைட்டா ஒரு கிண்டு. பல்லாரியை நல்லா பொடிசா வெட்டிக்கோங்க. பல்லாரி லைட்டா கலர் மாறணும். கொஞ்சம் கலர் மாறிட்டு மாறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கார்ன் இருக்குல்ல, இந்த கார்னை நம்ம ஆட் பண்ண போறோம். கார்ன் வந்து அதிக ஃபைபர் கண்டென்ட் உள்ளது, நார் சத்து உள்ளது. கார்ன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுல நம்ம அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம். கேரட்டையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் உப்பு உருண்டைக்கு முக்கியமானது உப்பு. அதுக்காண்டி இது ரொம்ப சாப்பிட ரொம்ப உப்பா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு ஜீனிக்கு பதில் நம்ம உப்பு போடுறதுனால நம்ம வந்து இது உப்புருன்னு பேர் வச்சிருக்கோம். அதனால நீங்க உப்பை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் போடுங்க. இது பேருக்கு தான் உப்பு உருண்டை. அதுக்காண்டி நிறைய உப்பா தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம 1 கிண்ணம் மாவு எடுத்திருக்கோம். அந்த 1 கிண்ணம் மாவுக்கு நம்ம என்ன கணக்குனா 2 கிண்ணம் தண்ணி சேர்க்கணும். ரெண்டு கிண்ணம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். கிராம
கட்டியாக வந்துடும். அதனால் நல்ல எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாலாம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆறிட்டுனா ரொம்ப டைட் ஒன்று விடாமல் நல்லா விடாமல் நல்ல சூடாக இருக்கும். அந்த வாசமும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இது ரொம்ப வந்து லைட் ஃபுட்டும் கூட. காலையில் டிஃபன் ஃபுட்டோட அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா பக்கம் நல்லா கட்டி ஊட்டி இல்லாமல் நல்லா நம்ம இதெல்லாம் இதில் எல்லாத்தையும் கிண்டி விட்டாச்சு. என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் ஆரம்பிக்கணும். அது வந்து தண்ணியில் தொட்டு பார்க்க ஒட்டக்கூடாது. நம்ம தண்ணியை தொட்டு அதில் கையை வச்சு பார்ப்போம். ஒட்டலைன்னா மாவு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். மாவு நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ இது என்ன பண்ண போறோம்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டு கொலக்கட்டை பிடிக்கிறது தன்மை வரைக்கும் நம்ம ஆற விட்டுட்டு நம்ம இட்லி குக்கர்ல வச்சு அவிச்சு எடுத்தா கொலக்கட்டை, ராகி கொலக்கட்டை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா காலையில டிஃபன் ரொம்ப அற்புதமா அருமையா இருக்கும். இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை அவிச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவிக்கிறதையும் காமிக்கிறேன். நம்ம வந்து வெண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ ஆறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை உருண்டை பிடிக்க போறோம். ஒரு ஸ்பூன்ல எடுத்து சுடும் இந்த சுடா வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சிருவோம். அதே மாதிரி பல உருண்டைகளை பிடிச்சி நம்ம லைனா வச்சிருவோம். சேர்த்து வச்சாலும் ஒண்ணுக்கு கூட ஒன்றும் ஒட்டாது. வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம அவிச்சு எடுக்க போறோம். அவிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம இட்லி குக்கரு அடுப்புல வச்சு நம்ம வெண்ணி வச்சு அதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெண்ணி வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதை இட்லி குக்கர்ல வச்சு அவிச்சு எடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த ராகிக்குள்ளது ரெடி ஆயிடும். நம்ம உப்பு உருண்டைன்னு சொல்லலாம், உப்பு கொலக்கட்டைன்னு சொல்லலாம். உருண்டையா பிடிச்சா உருண்டை, கொலக்கட்டையா பிடிச்சா கொலக்கட்டை. நம்ம கையோட திறமையை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம குக்கருக்குள்ள வச்சிடலாம். இட்லி குக்கர்ல வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் அவிஞ்சா போதும். ராகி உப்பு உருண்டை ரெடி. நம்ம இதை சட்னியை வச்சு குளிச்சுட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட போறோம். 3 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடணும். அது மெயின். உப்பு கொலக்கட்டையை நம்ம அவிய விட்டு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி நம்மளும் ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. 3 நிமிஷத்துல எப்படி கிளம்ப முடியும்னு பாத்தீங்களா? 3 நிமிஷம் இல்ல, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில நம்ம சாப்பிட போறோம். ஓப்பன் பண்ணா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், இத ஒரு பிளேட்ல எடுத்து வைக்க போறோம். நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து ஊத்தி நம்ம இதை டேஸ்ட் பார்த்துருவோம். தேங்காய் சட்னி ரொம்ப அருமையா இருக்கு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஆரோக்கியமான காலை டிஃபன். இந்த மாதிரி ஹெல்த்தான ஃபுட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழ் ஆயிட்ஸ். ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி வர்றதுக்கு பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.